இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்பவே சீரியஸானது. புவிசார் அரசியல்ல, குறிப்பா அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் முற்றிலுமா முறிஞ்சு போன ஒரு சூழ்நிலையில உலகமே அடுத்து என்ன நடக்கும்னு ரொம்ப பதற்றமா பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த அலசல்ல உலகத்தோட மிக முக்கியமான ஒரு கடல்வழி பாதையில உருவாகி இருக்கக்கூடிய ஒரு ரகசிய அச்சுறுத்தலை பத்தி தான் நம்ம முழுமையா புரிஞ்சுக்க போறோம். இது ஏதோ சாதாரண அரசியல் அறிக்கை கிடையாதுங்க. ஒரு மிகப்பெரிய செஸ் கேம்ல நகர்த்தப்பட்ட ஒரு புது காய். அப்படிப்பட்ட அந்த மர்மமான அச்சுறுத்தல் என்னன்னு தெளிவா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அவங்களுக்கு மாரடைப்பு வராதுன்னு நம்புறேன். இந்த வார்த்தைகளை நாம் அவ்வளோ சாதாரணமா கடந்து போக முடியாது. இது சொன்னது யாரு தெரியுமா? ஈரான் கடற்படையோட தளபதி ஷஹ்ராம் ஈரானி. நேரடியா அமெரிக்க கடற்படையை பார்த்து விடுத்த எச்சரிக்கை இது. தங்களோட புது ரகசிய ஆயுதத்தை பார்த்து எதிரிகள் பயந்து நடுங்குறாங்க அப்படின்னு அவர் வெளிப்படையாவே சொல்லியிருக்காரு. உலகின் மிக சக்தி வாய்ந்த ஒரு கடற்படையை பார்த்து ஹார்ட் அட்டாக் வந்துட போகுதுன்னு சொல்றது சாதாரணமான விஷயமே கிடையாது. இதுக்குள்ள பல ஆழமான திட்டங்கள் அடங்கியிருக்கு. சரி, அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அமெரிக்காவோட நிலைப்பாட்டையும் நம்ம நடுநிலையா கவனிச்சாகணும். ஈரானை எதிர்கொள்ள தங்களுக்கு அணு ஆயுதங்கள் கூட தேவைப்படாது. ஏன்னா இதுவரைக்கும் யாருமே பார்க்காத பயன்படுத்தாத அதிநவீன ஆயுதங்கள் தங்கிட்ட இருக்குன்னு அமெரிக்கா சொல்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு வல்லரசு நாட்டை பார்த்து தான் ஈரான் மாரடைப்பு வரப்போகுதுன்னு சொல்றாங்கன்னா இந்த மோதல் எவ்வளவு தீவிரமான ஒரு கட்டத்தை எட்டியிருக்குன்னு நீங்களே நிதானமா யோசிச்சு பாருங்க. ஓகே, இப்போ விஷயத்துக்கு வருவோம். இந்த மர்ம ஆயுதம் அப்படி என்னவா இருக்கும்? உலக நாடுகள், புவிசார அரசியல் ஆய்வாளர்கள் எல்லார் மனசுலயும் ஓடிட்டு இருக்கிற ஒரே கேள்வி இதுதான். இது ஏதோ ஒரு புது ஏவுகணையா இருக்குமோன்னு சிலர் நினைச்சாலும், எச்சரிக்கை விட்டது கடற்படை தளபதி அப்படிங்கறதால இது கண்டிப்பா கடற்படை சம்பந்தப்பட்ட ஒரு ஆயுதமா தான் இருக்கணும். பல வல்லுநர்கள் இதை ஆழமா அலசி ஆராய்ஞ்சு இதுதான் அந்த ஆயுதம் அப்படின்னு ஒரு தெளிவான முடிவுக்கு வந்திருக்காங்க. அந்த மர்ம ஆயுதத்தோட பெயர் ஹூட், HOOT அப்படின்னு தான் வல்லுநர்கள் உறுதியா நம்புறாங்க. பாரசீக மொழியில ஹூட் அப்படின்னா திமிங்கலம்னு அர்த்தம். கடலோட மிகப்பெரிய உயிரினமான திமிங்கலத்தோட பேரை கொண்ட இந்த ஆயுதத்தை 2006லயே ஈரான் முதன்முறையா சோதிச்சு பார்த்திருக்காங்க. இது நீருக்கு அடியில தாக்கக்கூடிய உலகின் மிக அதிவேகமான ஆயுதங்கள்ல ஒன்னு. ஒரு டார்பீடோவுக்கு ஏன் இவ்ளோ பில்டப் கொடுக்குறாங்கன்னு உங்களுக்கு தோணலாம். அதை புரிஞ்சிக்க இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த வியக்க வைக்கிற அறிவியலை நம்ம தெரிஞ்சுக்கணும். சாதாரணமா பல நாடுகள் கிட்ட இருக்கிற டார்பீடோக்கள் தண்ணியில பயணிக்கிறப்போ நீரோட அடர்த்தியையும் எதிர்ப்பையும் தாண்டி தான் போகணும். இதனால் அதோட வேகம் ரொம்பவே குறைஞ்சிடும். ஆனா இந்த ஹூட் டார்பீடோல சூப்பர் கேவிடேஷன் அப்படிங்கிற ஒரு அபாரமான தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியிருக்காங்க. இது செயல்படும் போது டார்பீடோவை சுத்தி ஒரு பெரிய வாயு குமிழி, அதாவது ஒரு கேஸ் பபிள் உருவாகிடும். இதனால தண்ணியோட உரசாம அந்த வெற்றிட குமிழிக்குள்ளேயே இந்த டார்பீடோ பயணிக்கும். நீரோட உராய்வு கிட்டத்தட்ட 0 ஆயிடுறதால இதோட வேகம் நம்ம கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும். இந்த வேகத்தோட உண்மையான வீரியத்தை புரிஞ்சுக்க இந்த தரவுகளை பாருங்க. ஒரு சாதாரண டார்பேடோ அதிகபட்சமா மணிக்கு சுமார் 100 கிலோமீட்டர் வேகத்துல தான் போகும். ஆனா இந்த சூப்பர் கேவிடேஷன் தொழில்நுட்பத்தால இயங்குற ஹுட் டார்பேடோவோட வேகம் மணிக்கு 360 கிலோமீட்டர். எதிரி கப்பல்களுக்கு இது வர்றதை கண்டுபிடிச்சு தற்காப்பு அமைப்புகளை ஆன் பண்றதுக்குள்ள இது கப்பலை தாக்கி முடிச்சிருக்கும். இதுதான் எதிரிகளை பார்த்து ஈரான் மிரட்டும் முக்கிய காரணம். மணிக்கு 360 கிலோமீட்டர். இந்த நம்பரை கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க. நிலத்துல போற வண்டிக்கே இந்த வேகம் ரொம்ப அதிகம். ஆனா நீருக்கு அடியில பல்லாயிரம் டன் எடையுள்ள தண்ணீரை கிழிச்சுக்கிட்டு இந்த வேகத்துல ஒரு பொருள் பாஞ்சு வருதுன்னா அது இயற்பியல் விதிப்படி ஒரு மிகப்பெரிய சாதனை. அதே சமயம் அது தாக்க போற இலக்கு இருக்கு, அது தப்பிக்கவே முடியாத ஒரு பிரம்மாண்டமான பேரழிவு. சரி, வேகம் அதிகம்தான். ஆனா எந்த ஆயுதமுமே குறைகள் இல்லாதது கிடையாது இல்லையா? இதோட சாதக பாதகங்களை நம்ம நடுநிலையா பார்ப்போம். இதோட மிகப்பெரிய பலமே அந்த 360 கிலோமீட்டர் வேகமும் 200 கிலோ எடையுள்ள வெடிபொருட்களை சுமந்து செல்லும் திறனும் தான். இலக்கு நகர நகர தானாகவே அதை பின்தொடர்ந்து தாக்குற ஆட்டோமேட்டிக் ட்ராக்கிங் சிஸ்டமும் இதுல இருக்கு. ஆனா மறுபக்கம் பாத்தீங்கன்னா, எந்த வாயு குமிழி இதோட வேகத்தை கூட்டுதோ அதே வாயு குமிழி இதோட துல்லியத்தை ரொம்பவே குறைச்சிடுது. அது மட்டும் இல்லாம இதோட பயண தூரம் வெறும் 15 கிலோமீட்டர்கள் மட்டுமே. இது ஒரு மிகப்பெரிய மைனஸா பார்க்கப்படுது. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். பல ஆயிரம் கிலோமீட்டர் பாஞ்சு போற ஏவுகணைகள் இருக்கிற இந்த காலத்துல வெறும் 15 கிலோமீட்டர் தூரம் மட்டும் போற ஒரு ஆயுதம் எப்படி ஒரு கேம் சேஞ்சரா இருக்க முடியும்? எப்படி ஒரு பெரிய அச்சுறுத்தலா மாறும்? எந்த ஒரு ஆயுதத்தோட பலவீனமோ அதை நாம எங்க பயன்படுத்துறோம் அப்படிங்கறத பொறுத்து தான் இருக்கு. இந்த குறுகிய தூரல் ஏன் இவ்வளவு முக்கியம்னு புரிஞ்சுக்க நாம ஈரானோட புவியியல் அமைப்பை கொஞ்சம் கவனிச்சாகணும். 33 கிலோமீட்டர். உலக புகழ்பெற்ற ஹோர்முஸ் ஜலசந்தியோட மிக குறுகிய பகுதியோட அகலமே இவ்வளோதான். இந்த ஒரே ஒரு புவியியல் உண்மை ஹுட் டார்பிடோவோட அந்த 15 கிலோமீட்டர் பலவீனம் அப்படிங்கறத அப்படியே தலைகீழா மாத்திடுது. இந்த ஜலசந்தியோட ஒரு பக்கத்திலேருந்து இதை சுட்டா கூட போதும், மறுபக்கத்தை மிக எளிதா இது தாக்கிடும். இந்த குறிப்பிட்ட கடல் வழிக்காகவே பிரத்யேகமா செதுக்கப்பட்ட ஒரு ஆயுதம் மாதிரி இது கச்சிதமா பொருந்தது.
இந்த ஹார்முஸ் ஜலசந்தியோட கொஞ்சம் அகலமான பகுதிகளை கணக்கில் எடுத்துக்கிட்டா கூட அங்க போர் நடக்க வாய்ப்புள்ள மொத்த பரப்பளவே அதிகபட்சம் 50 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ள தான் அடங்குது. இவ்வளவு குறுகலான நெரிசலான ஒரு கடல் பகுதியில எதிரி கப்பல்கள் தப்பிச்சு போகவோ விலகி போகவோ இடமே கிடையாது. இந்த சின்ன 50 கிலோமீட்டர் வளையத்துக்குள்ள 200 கிலோ வெடிபொருளை சுமந்துக்கிட்டு 360 கிலோமீட்டர் வேகத்துல ஒரு டார்பிடோ பாஞ்சு வந்தா கப்பல் எவ்வளோ பெருசா இருந்தாலும் கண்டிப்பா பெரும் சேதம் நிச்சயம். இப்போ இதுல உண்மையிலே ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஈரானோட போர் உத்திகள் இந்த டார்பீடோவோட மட்டும் நின்னுடல. அமெரிக்க ஊடகங்கள் வெளியிற தகவல் படி ஈரான் சில வழக்கத்திற்கு மாறான அதிர்ச்சியூட்டும் தந்திரங்களை கையாடுறதா சொல்றாங்க. கடலுக்கு அடியில புதுசா கண்ணி வெடிகளை வைக்கிறது ஒரு பக்கம்னா, டால்பின்கள் மேல வெடிபொருட்களை பொருத்தி அதை ஆயுதமா பயன்படுத்துறதா கூட அதிர்ச்சியான தகவல்கள் வருது. இதற்கெல்லாம் பின்னாடி இருக்கிற மாஸ்டர் பிளான் ஒன்னே ஒண்ணுதான். அந்த கடல் பாதையை எந்நேரமும் ஒரு ஆபத்து மண்டலமா வச்சிருக்கிறது. எந்த கப்பலும் அங்க பாதுகாப்பா கடந்து போக முடியாதுங்கிற ஒரு பயத்தை உருவாக்குறது தான். இந்த உத்திகள் எல்லாத்தையும் ஆழமா கவனிச்சோம்னா இவங்களோட இறுதி இலக்கு ஒரு முழுமையான போர் கிடையாது. மாறாக இது ஒரு உளவியல் ரீதியான தடுப்பு நடவடிக்கை. அமெரிக்க கப்பல்கள் மேல ஒருவேளை தாக்குதல் நடத்தப்பட்டு உலகமே பார்க்கற மாதிரி ஒரு பிரம்மாண்டமான போர்க்கப்பல் மூழ்கடிக்கப்பட்டா அது எவ்வளோ பெரிய அதிர்வலியை ஏற்படுத்தும்னு யோசிச்சு பாருங்க. ஈரானிய தளபதி மாரடைப்பு வரும்னு சொன்னதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த சைக்கலாஜிக்கல் அர்த்தம் இதுதான். எதிரியோட மனசுல ஒரு நிரந்தரமான பயத்தை விதைச்சு அவங்கள பின்வாங்க செய்யறது தான் இந்த உளவியல் போரோட தந்திரமே. சோ உலக வல்லரசான அமெரிக்காவும் இந்த பிராந்தியத்தோட முக்கிய சக்தியான ஈரானும் நேருக்கு நேர் நின்று ஆடுற இந்த உளவியல் விளையாட்டு எங்க போய் முடியும்? இந்த மிரட்டல்களும் ரகசிய ஆயுத கண்காட்சிகளும் உண்மையிலே ஒரு பெரிய மோதலை தவிர்க்க உதவுமா? இல்ல எதிர்பாராத வகையில நடக்கிற ஒரு சின்ன தவறு ஒட்டுமொத்த உலகத்தையும் ஒரு நேரணி போருக்கு இழுத்துட்டு போயிடுமா? வரப்போற மாதங்கள் ரொம்பவே முக்கியமானவை. இதுக்கு காலம்தான் பதில் சொல்லணும். என்ன நடக்க போகுதுன்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.